என்னடா இது ப்ரௌனியில் ஏதோ வரைபடம்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன் தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி இந்த நல்லா இருக்க ப்ரௌனியை நான் சல்லியாக நறுக்க போகிறேங்க. அதுக்காக தான் இந்த கோடை போட்டிருக்கேன். எதுக்குமா இந்த நல்லா இருக்க ப்ரௌனியை இப்படி நறுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ப்ரௌனியை நான் ஒரு ஆல்ஃபபெட் லெட்டருக்கு தான் மாற்ற போகிறேன். அந்த லெட்ரு என்னன்னு பார்த்தாலே தெரியும், டி அப்படின்ற லெட்ரு தாங்க நான் பண்ண போகிறேன். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரதருக்கு பர்த்டே. ஸோ அவங்களோட ஃபஸ்ட் லெட்டர் டி அப்படின்றதுல தான் வந்து நமக்கு ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. 1 kgல கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நான் அழகாக ரெடி பண்ணி அழகாக டீயை வந்து நான் க்ரீமாலே வரைஞ்சி சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அவங்க வந்து ஒரு இமேஜ் அனுப்பிச்சு எனக்கு இதில் இருக்க மாதிரியே வேணும் அப்படின்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஒயிட் சாக்லேட்டை கனாஷில் தான் போட்டிருந்தாங்க. அவங்களும் ஒயிட் சாக்லேட்டில் போட்டு சொன்னாங்க. நான் கனாஷ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுக்குறேன். நான் இதில் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா, மேலேயும் ஒயிட் சாக்லேட்டு, அதுக்கு மேலே வச்ச சாக்லேட் எல்லாமும் ஒயிட். அவசரத்தில் இருக்க அரை புத்தி கூட வேலை செய்யலைங்க. சரி அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கலர் சாக்லேட்டு, அங்கங்கே ஷார்ட்ஸு, குட்டி குட்டி ரெட் ஹாட்டெல்லாம் வச்சுட்டேங்க. மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் தூவி விட்டு பார்க்கக்குள்ள பரவாயில்லையே இதுவும் அழகாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு போங்க. பாய்.